தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் இந்தியாவின் வரைபடம் தவறாக காண்பிக்கப்பட்டதற்கு இந்திய பெண் தூதரக அதிகாரியான பூஜா குமாரி ஷா உடனடியாக தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத பகுதி என்று அவர் மேடையிலேயே ஆணைத்தரமாக கூறிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. டாக்காவில் உள்ள BIISS நிறுவனத்தில் சார்க் அமைப்பை மீண்டும் புத்துயிர் பெறச் செய்வதற்கான வழிகள் என்ற தலைப்பில் ஒரு முக்கிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இந்திய தூதரகத்தின் 2ஆம் நிலை செயலாளரான பூஜா குமாரி ஷா பங்கேற்றார். அப்போது இந்தியாவிற்கான வங்கதேச முன்னாள் தூதர் அகமது தாரிக் கரீம் உரையாற்றிக் கொண்டிருந்த போது திரையில் காட்டப்பட்ட வரைபடத்தில் ஜம்மு காஷ்மீர் பகுதி தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. இதை உடனடியாக கவனித்த பூஜா குமாரி ஷா, இங்கு காண்பிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் வரைபடம் தவறானது என்றும் ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவின் பிரிக்க இயலாத பகுதியாகும் என சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த முன்னாள் தூதர் தாரிக் கரீம், இது ஒரு அடையாள பார்வைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது என்றும் இது உண்மையான எல்லைகளை குறிக்காது என்றும் விளக்கமளித்தார். ஆனாலும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த பூஜா குமாரி, உங்கள் விளக்கம் புரிகிறது, ஆனால் வரைபடத்தில் ஜம்மு காஷ்மீர் தவறாக காட்டப்பட்டுள்ளது, அதை சுட்டிக்காட்ட வேண்டியது எனது கடமை என்று மீண்டும் அழுத்தமாக தெரிவித்தார். நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் சர்வதேச மேடையில் சமரசமின்றி நிலைநிறுத்திய இந்த இளம் பெண் அதிகாரியின் துணிச்சலான செயலுக்கு இணையதளத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.